இப்போ ஒர்க் ஷீட் 5 பார்க்கலாம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியோட கன்டினியூஷன். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. The number of possible isomers of ஒரு ruthenium complexes கொடுத்திருக்காங்க. ஓகே. இந்த ruthenium complexல ரெண்டு triphenate phosphine ligand இருக்கு. அதுக்கப்புறம் அசிட்டோனைல் அசிட்டேட் கொடுத்திருக்காங்க. ஓகே. அசிட்டோனைல் அசிட்டேட் லிகாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கீலேட்டிங் லிகாண்ட். அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அசிட்டோனைல் அசிட்டேட்ன்றது இதுதான். இதுதான் என்னது அசிட்டோனைல் அசிட்டோன். ஓகே. இது லிகாண்ட் நம்மளுக்கு ருத்தினியம் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் வரையிறேன் இந்த காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் வரையிறேன். ஓகே. ட்ரைஃபினைல் பாஸ்பேட் டிரான்ஸ் வரையிறேன். இங்க இந்த ரெண்டும் ட்ரைஃபினைல் பாஸ்பேட் வந்து டிரான்ஸ்ல இருக்கு. அசிட்டோனைல் அசிட்டோனை நான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகே. இந்த லிகாண்ட் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஓகே. அதே இது நம்ம சிஸ் ஃபார்ம் பார்க்கலாம். சிஸ் ஃபார்ம்ல நம்மளுக்கு எப்படி இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆப்டிகலி ஆக்டிவா. ஓகே. இங்க வந்து நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்க மிரர் இமேஜ். டிஎல் ஃபார்ம்ன்றது நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா தான் இது பண்ண முடியும். சப்போஸ் இது டியா இருந்தா நம்மளுக்கு எல் ஃபார்ம் நமக்கு இங்க கிடைக்கும். இதனோட மிரர் இமேஜ் நம்மளுக்கு இங்க இங்க PPH3 இங்கதான் O. ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டி அண்ட் எல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால சிஸ்க்கு வந்து 2 வருது. ஐசோமர் டோட்டலா 3. ஓகே. டிரான்ஸ் 1, சிஸ்ல வந்து டி அண்ட் எல் ஃபார்ம். சோ டோட்டலி 3 ஐசோமர்ஸ். ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. The number of spin allowed ligand field transition for octahedral nickel 2 complexes with நம்மளுக்கு டேர்ம் கொடுத்திருக்காங்க. A2G3 கொடுத்திருக்காங்க. ஓகே. நிக்கல் வந்து என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கல் 2+ நம்மளுக்கு இது வந்து 3D மெட்டல் அயன். அப்போ ஆர்கல் டயக்ராம் நம்ம பார்த்துடலாம். ஆர்கல் டயக்ராம்ல நம்மளுக்கு வந்து D2ல நம்மளுக்கு வந்து ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் எங்க இருந்து இருக்கும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது இங்க இருந்து நம்மளுக்கு இந்த D2 இல்லையா நம்மளுக்கு டிரான்சிஷன் நம்மளுக்கு வந்து ஸ்பின் அலௌடு டிரான்சிஷன்றதுனால நம்மளுக்கு எத்தனை பாசிபிள் இங்க பாருங்க 1 2 3 நமக்கு பாசிபிள். சோ 3 எலக்ட்ரானிக் ட்ரையாங்கிள் நமக்கு பாசிபிள். ஓகே. அடுத்து பாருங்க. Which of the following compound show a charge transfer bond? Okay. So நம்மளுக்கு lanthanum nitrate. Okay. அடுத்து வந்து செரிக் அம்மோனியம் நைட்ரேட், manganese acetate, copper 2 sulfate.
இப்போ காப்பர் டு சல்ஃபேட்ல வந்து காப்பர் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்? காப்பர் 2+ அப்படின்னா 3D9. ஓகே, இப்போ இங்க 3D9. மேங்கனீஸ் 2 Mn2+, இங்கேயுமே 3D5. ஓகே, இங்க வந்து நம்மளுக்கு செரிக் அமோனியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து செரிக் வந்து என்னது 4+, சீரியம் 4+ல இருக்கு, நோ 4F எலக்ட்ரான். ஓகே, இப்போ இங்க வந்து அந்த FF டிரான்சிஷனோ இந்த DD இங்கெல்லாம் DD டிரான்சிஷன்லாம் பாசிபிள், இங்க பாசிபிள், அதே மாதிரி லாந்தனத்திலயும் பாசிபிள். ஓகே, லாந்தனம் டு நம்மளுக்கு லுட்டீஷியம் இங்க வரும்போது இங்கேயுமே நம்மளுக்கு அந்த டிரான்சிஷன் பாசிபிள். ஆனா 4 இது வந்து +3 ஃபார்ம்ல தான் இருக்கு லாந்தனம். ஆனா இங்க சீரியம் வந்து +4 ஃபார்ம்ல இருக்கிறதுனால FF டிரான்சிஷன் பாசிபிள் அப்படி இல்லைன்றதுனால இங்க சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஒரு yellow கலர் சால்ட். நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்தோம். சீரியம் வந்து அதனோட ஹெக்ஸாகான், இதுதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது +4ல இருக்கிறதுனால இங்க +2 வரும், சாரி இங்க -2 வரும், ஏன்னா மைனஸ். ஸோ இதை சார்ஜ் பண்றதுக்காண்டி நம்மளுக்கு அமோனியம் அயான் குளுட்டைன். இதுதான் செரிக் அமோனியம் நைட்ரேட். இதனோட கலர் வந்து yellow கலர். இந்த கலர் இஸ் பிகாஸ் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். ஓகே, இங்க டி எலக்ட்ரானும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்றதுனால நமக்கு வந்து சார்ஜ். ஓகே, அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் கொஸ்டின், கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம இதே இது ப்ரீவியஸா பார்த்தோம். The light pink color of cobalt aqueous complex, deep blue color of tetra chloro compound. ஓகே, என்ன ரீசன் கேட்டிருக்காங்க? ஹெக்ஸா aqua complexல நம்மளுக்கு ரீசன் வந்து இது DD டிரான்சிஷன். ஓகே, இங்க வந்து டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி. சோ அதனால இது வந்து நம்மளுக்கு என்ன இது கம்ப்ளீட்லி அலௌட் அண்ட் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு DD டிரான்சிஷன் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் MLCT டிரான்சிஷன் இன் த செகண்ட். ஓகேவா? ஏன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், aqua காம்ப்ளெக்ஸ்ல வந்து அது வந்து ஆக்டாஹெட்ரல். ஓகே, அங்க DD டிரான்சிஷன் தான். லைட் பிங்க் கலர் ஏன் வருதுன்னா அது லபார்ட்டே ஃபார்பிடன், ஸ்பின் அலௌட்ன்றதுனால பார்ஷியலி அலௌட். ஸோ லைட் பிங்க் கலர் கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் நம்பர் வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? aqueous solution of ஹெக்ஸா aqua manganese complex வந்து பேல் பிங்க் கலர். அதனோட ரீசன் என்ன? இதே கொஸ்டின் நம்ம ரெப்பிடேஷனா பார்த்தோம். இதனோட இது பார்த்தோம் அப்படின்னா இந்த மேங்கனீஸ் 2+க்கு நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் வந்து A16. ஓகே, அது பிரசன்ட் ஆயிருக்கு. ஆனா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த சேம் ஸ்பின் நம்பரோட இருக்கக்கூடிய டேர்ம் நம்மளுக்கு கிடையாது அப்படின்றதுனால அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து Mn2+ வந்து லபார்ட்டே அண்ட் ஸ்பின் ஃபார்பிடன், ரெண்டுமே ஃபார்பிடன். ஓகே, ஃபார்பிடன். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரீசன், the probable reason is this one, the presence of A1G6 ground state. ஏன்னா அதே ஸ்பின் இருக்கக்கூடிய ஹையர் இது கிடையாது. ஓகே, the disallowed transition by spin selection rule னா ஆக்சுவலி இது நம்மளுக்கு இது வராது, ஏன்னா ஸ்பின் இது. ஓகே, presence of நம்மளுக்கு சாரி இது வந்து கரெக்ட், இது கரெக்ட் தானே? disallowed transition by spin selection rule சேம் இது அங்க கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷனும் வரும், ஏயும் பியும் வரும். சி பாருங்க, presence of T2G ground state. நோ, ground state வந்து A1G ground state தான். சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடந்த நல்ல இன்டென்ஸான கலர் வரணும், ஆனா இங்க கிடையாது. இது வந்து aqua complex வந்து ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி, லபார்ட்டேயும் ஸ்பின்னும் ஃபார்பிடன் அப்படின்றதுனால சியும் டியும் கிடையாது. ஸோ இப்போ ஏயும் பியும் வரக்கூடிய கரெக்டான ஆப்ஷன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ சேம் டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அதனாலதான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பழைய கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகும். அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு வந்து ஜூன் 2016ல கேட்டிருக்காங்க. ஃபார்முலா வந்து the room temperature magnetic moment for a monomeric copper 2 complex is greater than 1.73. அதாவது நார்மலா நம்மளுக்கு தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்றதை விட அந்த காம்ப்ளெக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. ஏன்னா 3D9 பாத்தீங்க வச்சீங்கன்னா காப்பர் 2+ வந்து 3D9 கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும்.
1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான். n வந்து 1 வந்து போட்டா நம்மளுக்கு மியூ வந்து நம்மளுக்கு 1.73 கிடைக்கும் தியரிட்டிக்கலா. ஆனா இந்த வேல்யூவை விட நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. இதுக்கான ரீசன் வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்போ இங்க அந்த இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஹெவி நார்மலா இந்த மாதிரி டீவியேஷன் வருதுன்னா நம்மளுக்கு போர் மேக்னெட்டிக் வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் வந்து ஸ்பின் ஒன்லி மட்டும்தான். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆர் கப்ளிங்கும் ஆர்பிட்டல் கப்ளிங் எஸ் அண்ட் எல் வரும்போது மூணாவது உள்ளது வந்து நம்மளுக்கு லாந்தனைட்ஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, g into root of j into j plus 1. ஏன்னா ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் அங்க மோர் ப்ரொனன்ஸ் ஆகுன்றதுனால இது லாந்தனைட்ஸ் மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, இங்க லாம்டா அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் பாராமீட்டர். அந்த இது ஆல்பா வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அது என்ன ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்மோ அதை பொறுத்து அந்த வேல்யூ வந்து மாறும். ஓகே, டெல்ங்கிறது வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரெக்ட் செட் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் மெட்டல் அயான்ஸ் இன் octahedral coordination geometry for strong ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து அந்த இஜி அன்சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருக்கணும். ஓகே, இஜி ஆர்பிட்டால் வந்து அன்சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருந்ததுன்னா, அன்சிமெட்ரிக்கலி ஃபில்டுனா நம்மளுக்கு ஜான் டெல்லர், ஓகே, ஜான் டெல்லர் அதிகமா இருக்கும். டிஸ்டார்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, அதிகமா. இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க T2G6. ஓகே, 1 2 3 EG வந்து 1 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இஜி ஆர்பிட்டல் வந்து அன்சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, T2G6 EG 1 கொடுத்திருக்காங்க. T2G வந்து சிமெட்ரிக்கலா ஃபில் ஆயிருக்கு, EG வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கு. அப்ப இங்க ஸ்ட்ராங்கான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கு. அடுத்ததையும் பாருங்க, நம்ம வந்து T2G வந்து 3 கொடுத்திருக்காங்க, EG வந்து 1. இங்கேயுமே EG வந்து அன்சிமெட்ரிக்கலா தான் நமக்கு இருக்கு. சோ இந்த கேஸ்லயுமே ஸ்ட்ராங்கான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து ஃபீல் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு வந்து T2G6 EG3 கொடுத்திருக்காங்க. இப்போ EG இங்கேயுமே வந்து அன்சிமெட்ரிக்கலா தான் நமக்கு இருக்கு. ஓகே, அப்போ வந்து இங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ எல்லா கேஸ்லயுமே நம்மளுக்கு வந்து இந்த 3 கேஸ்லயுமே வந்து ஸ்ட்ராங்கான ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மத்ததை செக் பண்ணிருவோம் ஏன் கிடையாதுன்னு. இங்க T1 தான் ஃபில் ஏசிமெட்ரிக்கலா இருக்கு, TG1 கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு ஜான் டெல்லர் இருக்காது, வீக்கா தான். ஓகே, அடுத்தது பாருங்க, கம்ப்ளீட்டா ஃபில்லா இருக்கு. அப்ப சிமெட்ரிக்கலா ஃபில்லா இருக்கிறதுனால இது கண்டிப்பா இருக்கவே இருக்காது, டிஸ்டார்ஷனே இருக்காது. அடுத்ததுல இந்த கான்ஃபிகரேஷன்ல மட்டும்தான் E1 இருக்கிறதுனால இங்க வரும். இப்போ 2 வந்து வராததுனால நம்மளுக்கு இந்த பேர் எடுக்க முடியாது. மூணாவது இதை பாருங்க, இங்கேயுமே T2G வந்து 3 ஆஃப் ஃபில்டா இருக்குது, நம்மளுக்கு எந்த டிஸ்டார்ஷனும் வராது. அடுத்ததுல வந்து வரும் நமக்கு, ஏன்னா EG வந்து 1 தான் இருக்கு. மூணாவது ஆப்ஷன் அந்த இதுல மூணாவது இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப் ஃபில்டா இருக்கிறதுனால இங்கேயும் வராது. ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு. நாலாவது இதை பாருங்க, அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுவே வந்து டிஃபைன்றதுனால கண்டிப்பா இங்க ஜான் டெல்லர் வராது, ஏன்னா சிமெட்ரிக்கலி ஃபில்ட். அதுக்கு அடுத்த இதுலயுமே நம்மளுக்கு வந்து சிமெட்ரிக்கலி ஃபில்டு தான், சோ அது வராது. ஏன்னா EG வந்து 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆஃபா இருக்கும், வராது. லாஸ்டா இருக்கிறது வரும், EG 3 இருக்கிறதுனால வரும். ஆனா மத்த ரெண்டும் இல்லாததுனால இந்த பேர் கரெக்ட் கிடையாது. மூணு செட்டுமே வந்து செட்ல கொடுத்திருக்க எல்லாமே ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ராங்கா காமிக்கக்கூடியதுன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Pi spin complex of a 3D metal ion M has a magnetic moment 2.9. ஓகே, அது வந்து octahedral field environment. அதே இது
டெட்ராஹீட்ரல் என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு 4.1 டெட்ராஹீட்ரல் என்விரான்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துருவோம். எந்த மெட்டலா இருந்தா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது இப்ப கோபால்ட் என்ன நம்மளுக்கு எலக்ட்ரான் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இது வந்து D6 சிஸ்டம். இப்ப D6 சிஸ்டம்னா ஆக்டாஹீட்ல D7 சிஸ்டம் ஆக்டாஹீட்ல எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 3 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். 3 அன்பேர்ட்னா கண்டிப்பா வேல்யூ வந்து போர் மேக்னட் n வந்து 3. சோ அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 இருக்கிறதுனால மியூ வேல்யூ வந்து கிரேட்டர் than 2.9 தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 3 × 3 + 2 so it will come 15. சோ நம்மளுக்கு 3.87 வரும். ஓகே, அதிகமா இருக்கும். அடுத்து நம்மளுக்கு அப்ப இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, நிக்கல் 2+. நிக்கல் 2+ வந்து நம்மளுக்கு 3D8 மெட்டல் அயான். சோ அதனோட கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரெண்டு அன்பேர்ட் எலக்ட்ரான் நமக்கு இருக்கு. மியூ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா √2 × 2 + 2. சோ நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும்? 4 + 8 √8 வரும். அப்போ 9 விட கம்மியா வரும். √9 3 விட கம்மியா வருதுன்னா 2.9 போர் மேக்னட்ரான் வரும். ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட்ல ஓகே. இப்ப டெட்ராஹீட்ரல் ஃபீல்ட்ல நம்ம பாத்துடலாம். டெட்ராஹீட்ரல் ஃபீல்ட்ல அப்படி எலக்ட்ரான் எப்படி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகும்? Eg and T2G இப்படிதான் இருக்கும் இல்லையா? இப்போ இங்க இந்த எலக்ட்ரான் வந்து 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? அங்க இந்த மாதிரி இங்க ஃபில் ஆயிருக்கும். ஓகே, இதுலயுமே நம்மளுக்கு எப்படினாலும் வந்து டெட்ராஹீட்ரல்ல நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த வேல்யூ வருது. ஓகே, 2 வருது. 2 வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ 4.1 இருக்கு. ஓகே, இது ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான், டெட்ராஹீட்ரல்ல இல்ல. ஓகே, மத்த மெட்டல்ஸை நம்ம செக் பண்ணிடுவோம். காப்பர் 2+ பாருங்க. காப்பர் 2+ வந்து 3D9 சிஸ்டம். ஓகே, 9 சிஸ்டம் சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். இங்க n = 1. எஸ் மேம். அது அந்த டெட்ராஹைட்ரலுக்கும் the same ஃபார்முலா தான, mu = n plus இல்ல ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட்ல தான். டெட்ராஹீட்ரல்ல நம்மளுக்கு அது வராது. அப்ப நம்ம அந்த போர் மேக்னட்ரான் எப்படி கால்குலேட் பண்றது? இது நம்ம வந்து ஆக்சுவலி டெட்ராஹீட்ரலுக்கு நம்ம அதை செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். டெட்ராஹீட்ரலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதுல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அதனால கண்டிப்பா போர் மேக்னட்ரான் வேல்யூ வரும். மேக்னெட்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 0வா இருக்காது. ஓகே, அதுக்காக வேண்டிதான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். நம்மளுக்கு ஆக்டாஹீட்ரல்ல ஸ்பிளிட் ஆகும் போது இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும் இல்லையா? 3 2 இப்படி ஸ்பிளிட் ஆகும். இது ஆக்டாஹீட்ரல்ல ஸ்பிளிட்டிங். டெட்ராஹீட்ரல்ல ஜஸ்ட் ஆப்போசிட். Eg அதுக்கப்புறம் தான் T2. Eg கிடையாது, E T2ன்னு வரும். ஓகே, அப்ப இங்க ஃபில் ஆகும் போது 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்ப 2 இருக்கு. 2 அன்பேர்ட் எப்பனாலும் இப்படி எழுதினா கூட நம்மளுக்கு வருது. அப்ப கண்டிப்பா போர் மேக்னட் வேல்யூ 0வா இருக்காது. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. 3 இப்போ மூணாவது ஆப்ஷனை பாருங்க. நம்மளுக்கு காப்பர் 2+ வந்து 3D9ன்றதுனால n வந்து 1. இப்போ இந்த ஃபார்முலால நம்மளுக்கு இப்ப போட்டோம் அப்படின்னா மியூ வந்து என்ன வரும்? ஆக்டாஹீட்ரல் ஃபீல்ட்ல 1 × 1 + 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 வருது இல்லையா? √3னா 1.73. இப்போ இந்த வேல்யூ வந்து 2.9 பக்கத்துல வரல. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. ஓகே, கோபால்ட் 2+ மறுபடியும் அதே. ஆக்சுவலி இது 3+ இருக்கணும். ஓகே, 2+ क्वेश्चनல மிஸ்டேக் இருக்கு. 3+னா D6. D6 சொல்லும்போது நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எழுதுனா நம்மளுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் எப்படி வரும்? 1 2 3 4 5 6 4 அன்பேர்ட் வரும். n வந்து 4 வரும். ஓகே, அப்படி வரும்போது நம்மளுக்கு மியூ வேல்யூ வந்து 4.9 வரும். ஆக்சுவலி இதுல ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. எப்படின்னா, இப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இப்போ 1 இருந்ததுன்னா 1 விட அதிகமா 1 somethingல தான் அதனோட போர் மேக்னட்டா வேல்யூ. 2வா இருந்தா 2 somethingல தான் அதனோட போர் மேக்னட்டா. 4 இருந்தா 4.9 இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணாமலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க 2.9னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடியது நிக்கல் தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தான் நமக்கு சரியான ஆப்ஷன்.
ஓகே, டெட்ராஹீட்ரல் வந்து நான் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கொஸ்டின் பாருங்க. For the D3 electronic configuration, the ground state term symbol கேட்டிருக்காங்க. ஓகே, term symbol நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். term symbolக்கான ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி எழுதுவோம்? L ஓட பவர்ல 2s plus 1 Jவும் நம்மளுக்கு எழுதணும். ஓகே, term symbol சொல்லி கொடுத்தாங்கனாலே Jவை இன்க்ளூட் பண்ணுவாங்க. term கொடுத்தா இந்த J இன்க்ளூட் பண்ணாம போடுவாங்க. ஓகே, T3 அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடுவோம். -2. So 1, 2, 3. Okay, D3 நம்மளுக்கு configuration. இப்போ நம்மளுக்கு S வேல்யூ என்ன? நம்மளுக்கு 3 into 1 by 2. Okay, அப்போ 3 by 2. ஓகேவா? இது 2 plus 1. அடுத்து L பாருங்க. L வந்து நம்மளுக்கு என்ன? +2 + 1க்கு டோட்டலா 3 வருது. ஓகே, L வந்து 3னா அந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு F. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் L வந்து 0வா இருந்தா டேர்ம் வந்து S, 1ஆ இருந்தா P, 2வா இருந்தா D, 3ஆ இருந்தா F. ஓகே, அப்ப 3ன்றதுனால நம்மளுக்கு F டேர்ம் தான். S வந்து நம்மளுக்கு 3/2. அப்ப 2s plus 1 என்னது நம்மளுக்கு? 2 into 3/2 plus 1 அப்படின்னா நம்மளுக்கு 4 வரும். ஓகே, F 4 வந்துடுச்சு. ஓகே, எல்லாமே F4ஆ தான் இருக்கு. அடுத்து J பார்க்கணும். இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. இது வந்து ஆஃப் ஃபில்ட், லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் அப்படிதானா? சின்ஸ் லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் அப்படின்றதுனால J வந்து L minus S தான் நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டேட். சப்போஸ் இது வந்து மோர் தென் ஆஃப் ஃபில்டா இருந்தா L plus S வந்து நம்மளுக்கு வந்து என்னது? கிரவுண்ட் ஸ்டேட் டேர்மா இருக்கும். இந்த நம்மளுக்கு கொடுத்திருக்க கேஸ்ல வந்து லெஸ் தென் ஆஃப் ஃபில்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு L minus S தான் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம். ஓகே, அப்ப நம்ம L என்னன்னு பார்த்தோம்? 3ன்னு பார்த்தோம். S என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? 3/2. அப்ப 3 minus 3/2னா நமக்கு Jவும் வந்து 3/2 வரும். சோ அப்போ ஆப்ஷன் B is the answer. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. J கண்டுபிடிக்கும் போது கவனமா இருக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கணும். ஆஃப் ஃபில்டா, லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா, மோர் தென் ஆஃப் ஃபில்டா. சப்போஸ் கரெக்டா ஆஃப் ஃபில்டா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு L வந்து 0 ஆயிரும். L வந்து 0, நோ ஆர்பிட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, அதே இது லெஸ் தென் ஆஃப் ஃபில்டா இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் L and S வேல்யூ. ஓகே, அதுதான் J. ஏன்னா Jங்கிறது என்னது? டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். அப்ப நம்மளுக்கு ஸ்பின்னையும் ஆர்பிட்டும் உள்ளது சேர்த்து எடுக்கணும். அதே இது மோர் தென் ஆஃப் ஃபில்டா இருக்கும் போது நம்மளுக்கு ரெண்டையும் கூட்டணும், எல்லையும் எஸ்ஐயும் கூட்டணும். ஓகே, சோ இந்த கேஸ் நம்மளுக்கு D3ன்றதுனால நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் B.